தங்கக்குட்டி, நான் இங்கே தான் லேண்ட் வாங்கியிருக்கேன். இதுல புதுசா வீடு கட்ட போறேங்க. வெள்ள நிலத்தை அழிச்சிட்டு வீடு கட்ட போறீங்களா? வெள்ள நிலத்துல வீடு கட்டுறது தப்பு. இதுல பனைமரத்தை வெட்ட போறீங்களா? பனைமரத்தை வெட்டணும்னு சொன்னா நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? பனைமரத்தை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியல, நான் சொல்றேன். சரி சொல்லுங்க. தமிழர்களோட கலாச்சாரத்துல மிகப்பெரிய பங்கு பனைமரத்துக்கு இருக்கு. சேர மன்னர்கள் பனம்பூவ மாலையா போட்டிருந்தாங்க. பனைமரத்துல குருத்து சீவி கல் எடுத்தாங்க. அதுல சுண்ணாம்பு தடவி பதனி ஆக்குனாங்க. அந்த பதனியை காய வச்சு கருப்பட்டி எடுத்தாங்க. கருப்பட்டியை நொறுக்கி நாட்டு சர்க்கரையா ஆக்குனாங்க. காஞ்ச ஓலையை வச்சு கூரை கட்டினாங்க. பச்சை ஓலையில விசிறி செஞ்சாங்க. பனையில இவ்வளோ இருக்கா? இன்னும் இருக்கு, கேளுங்க. இதே மட்டையை தன் ஓலைச்சுவடிக்கு வச்சுருந்தாங்க. அப்புறம் கார்த்தி சுத்த பயன்படுத்தினாங்க. வெயில் காலத்தில் நொங்கு சாப்பிட்டாங்க. மீதியான நொங்கை பழத்துக்கு விட்டுருவாங்க. அந்த பனைப்பழத்தை சுட்டு சாப்பிட்டாங்க. மீதியோட பனைமரத்தை கலங்கு விட்டாங்க. அதுலேயும் மீதியான கலங்க அடுத்த தலைமுறைக்கு வேணும்னு நட்டாங்க. இன்னும் என்னெல்லாம் இருக்கு? விழுந்த மரத்தை கூரைக்கு வராவும் நிற்கிற மரத்தை சாமியாகவும் கும்பிட்டாங்க. படகு கூட பனை மரத்தில் செஞ்சுருக்காங்க நம்ம தமிழர்கள். இப்படிப்பட்ட பனை மரத்தை தயவு செஞ்சு வெட்டாதீங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என் கருத்து பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.